இலவச ஜோதிடம், இலவச அஸ்ட்ராலஜி என்னைக்கு பார்க்க போறோம்? ஃப்ரீ கொடுக்குறோம் ஜி. நம்ம சிருஷ்டி ஒளி 11வது வருடம், அதாவது பாத்தீங்கன்னா 11 வருஷமா நம்ம கடையை நடத்திட்டு இருக்கோன்றதே நமக்கே தெரியல பாருங்க. அவ்வளோ வேகமா உருண்டு ஓடிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோ பேரோட பிரச்சனையை ஒரு கடையின் மூலமா மாதா புவனேஸ்வரி தீர்த்து கொடுத்துட்டு இருக்காங்க. விஷயங்கள் உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த விஷயங்கள்லாம் எனக்கு பாதகமா இருக்குப்பா அப்படின்னு இலவசமா உங்க எல்லாருக்குமே, உங்க குடும்பத்துல ஒரு நபருக்கு, அத்தனை பேருக்குமே, யார் யார் எத்தனை குடும்பமா வரீங்களோ உங்க எல்லாருடைய குடும்பங்கள்ல இருந்து செலக்ட் பண்ணி ஒரு நபருக்கு நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் யாருக்கு பார்க்கணும். சிருஷ்டி ஒளி, எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி, எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி. இலவச ஜோதிடம், இலவச அஸ்ட்ராலஜி என்னைக்கு பார்க்க போறோம்? வர 11ஆம் தேதி, ஜூலை 11ஆம் தேதி உங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு இலவசமா நீங்க சிருஷ்டி ஒளிக்கு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கலாம். எதனால ஃப்ரீ கொடுக்குறோம் ஜி? நம்ம சிருஷ்டி ஒளி 11வது வருடம், அதாவது பாத்தீங்கன்னா 11 வருஷமா நம்ம கடையை நடத்திட்டு இருக்கோன்றதே நமக்கே தெரியல பாருங்க. அவ்வளோ வேகமா உருண்டு ஓடிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோ பேரோட பிரச்சனையை ஒரு கடையின் மூலமா மாதா புவனேஸ்வரி தீர்த்து கொடுத்துட்டு இருக்கா. ஸோ அந்த விஷயத்தை முன்னிட்டு எனக்கு இந்த விஷயத்தை கற்றுக் கொடுத்த குருமார்களோட ஆசினால இங்க சிருஷ்டி ஒளிக்கு நேர்ல வரக்கூடிய குடும்பத்துல ஒரு நபர், அதாவது பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்துல நிறைய பேர் இருப்பாங்க. 10 பேர் இருக்கலாம், 15 பேர் இருக்கலாம், சொந்த பந்தம் நிறைய பேர் இருக்கலாம். அதுல ஒரு நபர், நீங்க யாரு அதை தேர்ந்தெடுக்க, என்னோட குழந்தை வாழ்க்கை நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பெற்றோர் இருக்காங்க. அதே மாதிரி நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, கல்யாணம் ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரி குழந்தை பேர் தள்ளி போயிட்டு இருக்கு, என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எடுக்கும், ஆனா பாத்தீங்கன்னா வியாதிகள் சரியாக மாட்டேங்குது, வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பணம் சேர மாட்டேங்குது அப்படின்றதுக்கு நம்ம பொருள் வாங்குறதுக்கு நிறைய செலவு பண்ணுவோம். ஆனா இந்த 11வது வருடத்தை முன்னிட்டு நான் எனக்கு தரக்கூடிய அந்த குரு தட்சணை, அந்த 500 ரூபாய் வேண்டாம், நேர்ல வரவங்களுக்கு நான் இலவசமா பார்த்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட கர்ண தேவதை யாரு, முதல் விஷயம், உங்களோட அதிர்ஷ்ட கலர் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, அதுக்கப்புறம் உங்க பக்ஷி என்ன, உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதிர்ஷ்ட ஸ்தலம் எது, அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிர்ஷ்ட தெய்வம் இருக்கும், அதுக்கு அதிர்ஷ்ட ஸ்தலம் இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஜாதக கட்டத்துல ஏதேனும் தோஷம் இருக்குதா, இதெல்லாமே சொல்லிடுவேன். சோ இத்தனை விஷயங்கள் உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த விஷயங்கள்லாம் எனக்கு பாதகமா இருக்குப்பா அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? ஸோ நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், கவலையில இருக்கேன், துன்பத்துல இருக்கேன், இந்த துன்பத்துல இருந்து நான் எப்ப மீள போறேன், என் பொண்ணுக்கு இன்னும் திருமணமே நடக்கல, என் பையனுக்கு ரொம்ப நாளா வரன் தேடிட்டு இருக்கேன், வரன் அமையல, அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இருக்குமா எங்களுக்கு, இப்படி நிறைய பிரச்சனைகள், கடனால நிறைய பேர் சிக்கி தவிப்பீங்க, வீண் விரைய செலவு நிறைய பேருக்கு இருக்கும், திருஷ்டி தோஷத்தால பாதிக்கப்பட்டிருப்பீங்க, கர்ம வினையால பாதிக்கப்பட்டிருப்பீங்க, இப்படி என்ன மாதிரி பிரச்சனை இருக்கோ உங்க ஜாதகத்துல அது எல்லாத்தையுமே, எல்லா பிளாக்கேஜஸையுமே அழகா தவிடு பொடி ஆக்கக்கூடிய ஒரு அற்புத நாள் தான் ஜூலை 11. இலவசமா உங்க எல்லாருக்குமே, உங்க குடும்பத்துல ஒரு நபருக்கு, அத்தனை பேருக்குமே, யார் யார் எத்தனை குடும்பமா வரீங்களோ உங்க எல்லாருடைய குடும்பங்கள்ல இருந்து செலக்ட் பண்ணி ஒரு நபருக்கு நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் யாருக்கு பார்க்கணும். அப்பாக்கா, அம்மாக்கா, குழந்தைக்கா, பாட்டிக்கா, தாத்தாக்கா, யாருக்கு வேணாலும் பார்த்துக்கலாம். ஒரு நபருக்கு இலவச ஜோதிடம் பார்க்கப்படும். சிருஷ்டி ஒளிக்கு நேர்ல வரவங்களுக்கு மட்டும்தான் இது. ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சொந்தங்களுக்காக வருஷம் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி இந்த வருஷம் இந்த ஆஃபர் கொடுத்துருக்கோம். ஸோ யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. காலையில 11 மணிலிருந்து ஈவினிங் 7 மணிக்குள்ள வரக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் இலவசமா அஸ்ட்ராலஜி பார்க்கப்படும். வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு திருப்பு முனை வேணும், ஏதாவது ஒண்ணு பண்ணா நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியுமா அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொரு இடத்தையும் நாடி தேடி சொல்றோம். ஆனா இந்த ஒரு கடை அப்படின்றது கடையா மட்டும் இல்லாம ஒரு குடும்ப உறுப்பினர்களா உங்க எல்லாருமே நம்மளோட ஃபேமிலின்னு கருதுறது சத்தியமான உண்மை அப்படின்றத நிரூபிக்கும் ஒரு வகையில தான் இங்க நேர்ல வரக்கூடிய குடும்ப நபர் ஒரு ஆளுக்கு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி இலவசம். அது மட்டும் கிடையாது, இங்க வரீங்க, வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுங்க, அது ஒரு 1500 ரூபாய்க்கு மேல அப்படின்னும் பொழுது உங்களோட அதிர்ஷ்ட நம்பரை சொல்லி அந்த நம்பருக்கான ப்ராடக்ட், அது என்ன கிஃப்டா இருந்தாலும் அதை நீங்க எடுத்துக்கிடலாம். அதுக்குள்ள என்ன கிஃப்ட் இருக்குன்னு சொல்ல பாத்தீங்கன்னா சத்தியமா எங்களுக்கே தெரியாது. ஒவ்வொரு கிஃப்டையுமே பூஜை பண்ணி அதை பேக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது உங்களுக்கான கிஃப்டா வந்துடும். அது பாத்தீங்கன்னா 500 ரூபாய் ஒருத்தர் இருக்கலாம், 1500 ரூபாய் ஒருத்தர் இருக்கலாம், 2000 ரூபாய் ஒருத்தர் இருக்கலாம். இந்த மாதிரி எண்ணில் அடங்காத பொருட்களை ஒரு 500 பொருட்கள் மேல அது மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, 3வது கிஃப்ட் அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னும் பொழுது, இல்ல அதுக்கு மேல நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னும் பொழுது 25 நபர்களுக்கு மட்டும்
ஒண்ணு வெள்ளி வேலு இல்லைன்னா திரிசூலம். இந்த வெள்ளி வேல் வந்து பாத்தீங்கன்னா சத்ரு சம்ஹார ஹோமம் பண்ணி முருகன் இடத்துல பூஜை பண்ணி மந்திர உரு ஏத்தப்பட்ட இந்த வேலு. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நித்தபடி சண்டி நடக்கக்கூடிய நம்ம ஆலயத்துல அம்பாலோட திருக்கரங்களை வச்சு பூஜிக்கப்பட்ட திரிசூலம். இது எய்தர் இந்த வேல் அல்லது சூலம், இது ஏதாவது ஒண்ணு gift கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது நீங்க சொல்லக்கூடிய நம்பர்ல இருக்கக்கூடிய கிஃப்டை வந்து கொடுக்க போறோம். அப்போ உங்களோட வாழ்க்கையை மாத்தி அமைக்கக்கூடிய நேர்ல வந்து நீங்க அதாவது அஸ்ட்ராலஜியை பார்த்து உங்க குடும்ப நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா தீர்வு காண போறீங்க. இங்க பொருளை வாங்கியும் நீங்க தீர்வு காண போறீங்க. அப்படி பொருள் வாங்கும் போது அதுக்கு கிஃப்ட் கொடுக்குறோம். கொஞ்சம் அதிகமா பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னா 2 பொருளாவே நீங்க கிஃப்டாவும் எடுத்துட்டு போயிடலாம். ஸோ அருளும் இங்க கிடைக்க போகுது, பொருளும் கிடைக்க போகுது. அருள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டத்துக்கு யார் காரணம், அது எப்படி சரி பண்றது அப்படின்றத ஒரு இலவசமான முறையில நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ பொருள் அப்படின்னும் பொழுது நீங்க பொருள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு கிஃப்ட்ன்ற வகையிலையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சந்தோஷம்ன்றது தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ கடையை நடத்துறதே ஆலய திருப்பணிக்காக மட்டும்தான். கடையை நடத்துறதே எங்களோட ஓனர் மாதா புவனேஸ்வரி தான். குரு அருள் அப்படின்னும் பொழுது காளி மாதா ஜமால இருந்து சுவாமிகள்ல இருந்து எல்லாருமே சேர்ந்து தான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பூஜித்து பொருட்களை கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு பொருளுக்குமே தனித்துவம் உண்டு. ஸோ அப்பேற்பட்ட பொருள் நமக்கு ஒரு பர்ச்சேஸ் பண்ணும்போது இலவசமா கிடைக்குது. அப்பேற்பட்ட நம்ம வாழ்க்கையை ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இலவசமா கிடைக்குதுன்னா அந்த 11 அந்த மேஜிக்கல் நம்பரை மிஸ் பண்ணீங்கன்னா அதோட துரதிர்ஷ்டசாலி நம்ம யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா பாக்கியம் அப்படின்றது லக் அப்படின்றது வாழ்க்கையில ஒரு வாட்டி தான் கிடைக்கும். அந்த லக் அப்படின்றத சிருஷ்டி ஒளியில உங்களுக்கு வந்து இந்த 11ஆம் தேதி 11 மணிக்கு வந்து ஆரம்பிக்குது. சூப்பருங்க. உங்க வீட்டு கதவை அதிர்ஷ்ட தேவதை தட்டுறாங்க. ஜூலை 11ஆம் தேதி 11 மணிக்குன்னு நினைச்சுக்கோங்க. உங்க வீட்டு கதவை தரங்க, சிருஷ்டி ஒளி கதவை திறந்து உள்ள வாங்க. அதிர்ஷ்ட தேவதை உங்க இல்லம் தேடி வருவாங்க. இந்த 3 ஆஃபரையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அற்புதமான ஆஃபர், அழகா எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல சாய் பாலாஜி அவர்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிருஷ்டி ஒளி.